மைதா அசந்தா ஆலையை அசால்ட்டு பண்ணிருங்க. ஸோ அப்பேற்பட்ட மைதாவையும் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளாக்கி நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் எப்படி சக்தி சுவையும் நிறைந்த மாதிரி சமைச்சிக்கிறது, சாப்பிட்டுக்கிறது, அதே நேரம் பாதிப்பை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. எனதருமை ஜென்சியின் குடும்ப உறவுகளை, எங்களோட 13 வருட ஆராய்ச்சியில் இங்கே என்னென்னமெல்லாம் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் சாப்பிட்றதுக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதுல டேஞ்சராக இருக்குதோ அதை பூரா எப்படி நம்ம குரு வித்தை பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான குரு வித்தைகளை பயன்படுத்தி சூப்பரான உணவாக மாற்றிக்கிறதுன்னு நாங்கள் முதல்ல 13 வருஷமாக பயன்படுத்தி பலன் பெற்று சாப்பிட்டு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உலக மக்களாக இங்கே முன்னாடி வைக்கிறோம். ஸோ இந்த பரோட்டாவை நம்ம எத்தனை வருஷமாக சமைச்சிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதுக்கு இந்த பரோட்டாவை, அதாவது இந்த மைதாவை இப்படி பயன்படுத்துகிறோன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். தேவைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்து முக்கியமானது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மைதாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காணொலி அல்ல. மைதாவை பயன்படுத்தினா இப்படி பயன்படுத்திங்க, அப்படிங்க. மைதாவை பயன்படுத்தினா இப்படி பயன்படுத்திங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கங்கள் வெளியே போனாலும் அதிகமாக சாப்பிட்றது பரோட்டா தான். வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மைதாவை வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. மைதா ரவை உள்பட, இதுவும் வெள்ளை ரவைன்னு சொல்லக்கூடியதும் ஏகதேசம் ஒன்று தான். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நான் மைதா மாவை பயன்படுத்துறது இல்லை, அப்புறம் ரவை எதில் செய்கிறது ராசா, அதையும் பார்த்துக்குங்க, சரிங்களா. இதை வச்சு நிறையா பேர் இன்றைக்கி ஒப்புட்டில் அந்த மேலே செய்கிறது, மைதாவில் போண்டா செய்கிறது அப்படின்னு வெவ்வேறு விதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ யார் யார் எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம பரோட்டாக்கு எப்படி இந்த மைதாவை பக்குவமாக பயன்படுத்துறது. இப்போ நம்ம வாங்கி இருக்கிறது பேக்கரி மைதா அப்படின்னு சொல்லி கேட்கணுங்க. பேக்கெட்டில் அடைச்சது அல்ல, சரிங்களா. அதை தொடர்ச்சியாக அடுத்து பிணைஞ்சிட்டே மிதிச்சுக்கிட்டே சொல்கிறேன், அதாவது கையில் மிதிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் அந்த டயத்தில் எம்டிஆர் இருக்குள்ள இடம் அமுத்த அப்போ பேசலாம். ஸோ பாயிண்ட் என்ன சொல்லணும், ஏன் பேக்கரி மைதாவை பயன்படுத்தணும், பேக்கெட்டில் இருக்கிறத நாங்கள் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கிறோம். அந்த உள்ளே போக போக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் சக்தி சுவை நிறைந்த மாதிரி வீட்டில் பரோட்டா செஞ்சு அசத்தலாம். என்ன தருமை சகோதரிகளை, இந்த டிப்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பவுனம்மா சொல்லிக் கொடுக்கக்கூடியது வெரி வெரி சிம்பிளானது. அற்புதமாக நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இதுக்குள்ளே உருவாகி பஞ்சு மாதிரி மாற்றிடும். இதோடைய தலைப்பை எப்படி வச்சுருக்கோம், நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா. பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டாகவும் குரு வைத்திய உணவே மருந்தாகவும், அதுவும் அசைவத்தில். ஓகே போலாங்களா உள்ள. இப்போ நம்ம ஒரே ஒரு வெள்ளைக்கோழி முட்டை எடுத்திருக்கிறது, 1/2 கிலோ பேக்கரி மைதா. நிகழ்ச்சி கொஞ்சம் பெருசு, பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா பக்குவம் பக்காவாக இல்லைன்னா நம்ம வைக்கிறது பாயாசமாக இருந்தாலும் பாய்சன் ஆயிடும். இப்போது ஒத்த முட்டையை, வெள்ளைக்கோழி முட்டையை, அதாவது எக்கை மைதா ஃப்ளோரோட உள்ளே சேர்த்திருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த முட்டை உதிரி உதிரியாக சின்ன சின்ன இதாக உடையிற மாதிரி இந்த மாவோடு சேர்த்து நம்ம போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டயத்துலேயும் கொஞ்சம் முக்கியமான டிப்ஸுகளை நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் தான் மற்றதை நம்ம பண்ணணும். ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன விஷயம், இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற ஆசனத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. எனதருமை சகோதரிகளை, பெண்களுக்கான இன்றியமையாத ஆசனம் இப்போ நான் உட்கார்ந்துருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நவீனமயமாதல், கார்ப்பரேட் மயமாதல், இலுமினாட்டி அடிமை வாழ்க்கை, கார்ப்பரேட் அடிமை வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஒரு வீட்டில் அவன் ஓட்டையாண்டியோ இல்லையோ, கடங்காரனோ இல்லையோ, அடுத்த வேலைக்கு சோறு இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்குள்ளே போனால் 4 சோஃபா இருக்கணும், 4 சேர் விதவிதமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக மாறிடுச்சு அந்த பொருள், சரிங்களா. நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா எனக்கு அந்த ப்ரெஸ்டீஜ் டேஷ் எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா. எதுக்குன்னா இந்த மாதிரி ஆசனங்களை பெண்கள் அடிக்கொருக்கா, அதுவும் சமையல் பண்ணுறப்ப அவங்க பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ப்பப்பை, கருவகம், சரிங்களா, ஓவரிஸ், யுட்ரஸ், அதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய பிலோப்பியன் டியூபு, சிறுநீரகம், சிறுநீர் பை, சரிங்களா, இன்னும் சிறுகுடல், பெருகுடல். இந்த ஆசனமும் நம்ம சொல்கிற மாதிரி பிட்யூட்டரியை தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதைய, லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பெண்கள் அடிக்கொருக்கா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய சகோதரனாக, மகனாக, சரிங்களா, உங்கள் முன்னாடி வைக்கிறேன்.
தேவைன்னா எடுத்துக்கங்க, இல்லை தேவைப்படுறப்ப எடுத்துங்க. இப்போ பார்க்குற யங் ஏஜில் இருக்கிற பெண்கள் அட போட அப்படின்ட்டு போகிறதெல்லாம் இருக்கும். நீங்கள் 30 to 35 போகையில் உங்களுக்கு நாளைக்கு டேஸ் வரையில் அப்புறம் அந்த டேஸை எடுங்கிற இன்னொரு டேஸு சொல்லையில், சரிங்களா, இந்த டேஸு என்னங்கிறத அப்போ வந்து அண்ணா அன்னைக்கு என்ன டேஸ்ன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ சில விஷயங்களெல்லாம் இலைமறைவு காய்மறைவாக இருக்கிறதே நல்லது. ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ அந்த முட்டையை உதிரியாக இதோட கலங்கி இருக்கிற மாதிரி நான் பிணைஞ்சிட்டேன். ஓகேங்களா. இதுதாங்க முதல்ல முக்கியம். இதை மட்டும் நம்ம சரியாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பரோட்டா இனி செய்ய போகிறது வேற லெவலில் நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாவாக சாஃப்டாக வரும். இப்போ எடுங்கம்மா மேட்ரு எல்லாத்தையும் இதோ செட் டம்ளர்லேயே கொடுக்கலாங்களா, ஊற்றுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சாதாரண டேப் வாட்டரு இதுக்கு போடுங்க. உப்பு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. நீங்கள் கொஞ்சம் போடுங்க. அந்த கல்லுப்பை கலக்கிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கரும்பு சர்க்கரை, நோட் கரோ, என்னது நாட்டு கரும்பு சர்க்கரை போடுங்க. ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதுமானது. இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, நாட்டு கரும்பு சர்க்கரை வாங்கி ஸ்டாக் வச்சிருக்கிறது 2 மாதத்துக்கு மேலாச்சு. புதுசாக செஞ்ச ஆலையில் போய் வாங்கிட்டு வந்து 2 மாதத்துக்கு மேலாச்சு. நீங்கள் வாங்குகிற கடையில் வாங்குகிற சர்க்கரை அல்லது, சரிங்களா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ இதை ரெண்டையும் கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதில் தொலைச்சி விட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து தண்ணி வேணும். மொத்தமாக ஒரு 1.25 to 1.5 டம்ளர் தேவைப்படும் 1/2 கிலோ மாவுக்கு. அதுக்கு மேலே போட்டு ரொம்ப எப்படி சொல்லுங்கள், லூஸ் பக்குவத்தில் தண்ணி மாதிரி பண்ணிடாதீங்க, செட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கே ஏகதேசம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மழை காலங்கிறதுனால தாராளமாக கொஞ்சம் லூஸாகவே வைக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போது இந்த ஆசனம் லேடிஸுக்கு முக்கியங்களா. இனி அடுத்து ஜென்ஸுக்கான ஆசனத்தை பார்த்துக்குங்க. இது லேடிஸும் செய்யலாம், அதுக்காக லேடிஸ் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஓகே. இப்போ இந்த ஆசனம் ஓகே. ஏன்னா இனி மாவு பிணையணும் இல்லைங்களா. இதில் வீரமண்டி. ஸோ இப்போ நம்ம சேர்த்தி இருக்கிறது என்னங்க, வெள்ளைக்கோழி முட்டை, அதுக்கு கூட இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு. நாங்கள் எந்த ஒரு அயோடைஸ்டு உப்பையும் பயன்படுத்துறதில்ல, நல்லா நோட் பண்ணிக்கங்க. நாங்கள் எந்த ஒரு அயோடைஸ்டு உப்பையும் பயன்படுத்துவதில்லை. ஓகே. அதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம கையில் இந்த பக்கத்தில் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வரவரப்பு தன்மை கொஞ்சம் இருக்கிறப்பவே பிளாக் சீசேம் ஆயில், ஜிஞ்சில்லி ஆயில், மரச்செக்கு நல்லெண்ணெய் அல்லது சாதாரண செக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், கெமிக்கல் கலக்காததாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பனங்கருப்பட்டியும் இளநீரையும் பயன்படுத்தி ஆட்டி எடுத்த எண்ணெய். நல்லா நோட் பண்ணுங்க. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நிறுத்தி சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. பனங்கருப்பட்டியும் எப்படி சொல்லுங்க, இளநீர், டெண்டர் நட்டுங்கிறாங்க இல்லைங்களா, கோகோனட்டுக்கு முன்னாடி இருக்கிறது, அதுவும் சேர்த்து கருப்பு எள்ளு நம்ம ஆட்டையில் அதை பக்குவமாக எவ்வளோ காம்பினேஷனில் சேர்த்தணுமோ சேர்த்து செய்த எள் எண்ணெய், நல்லெண்ணெய். ஓகே. இப்போ அந்த எண்ணெயை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த இயற்கையாக புளிக்க விடுற ப்ராசஸில் எது கூட சேருதுங்கிறத பாருங்கள். இதில் உள்ள நீங்கள் பயந்துக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கிற நஞ்சை நீக்கணும்னா இத்தனையும் தேவை. இத்தனையும் சேர்த்து புளிக்க வச்சிங்கன்னா அந்த பரோட்டா சீக்கிரம் ஜீரணமாகும். சுட்டெடுக்கிறதுக்கு அருமையாக இருக்குது. முறுன்னு வரும். பவுனம்மாவெல்லாம் நீங்களே சொல்லுங்கம்மா, வெறும் பரோட்டாவை எப்படி சாப்பிடுவீங்க? நல்லா மொறுன்னு இருக்குங்க. நான் நல்லா 2 சாப்பிடுவேன் வெறும் பரோட்டாவே. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு காலையில் வச்சு இல்லைங்களா, பவுன் புட்ஸுடைய பாரம்பரிய முறையில், அதில் நம்ம முட்டை பரோட்டா போட்டு சாப்பிடுவோம். பவுனம்மா வெறும் பரோட்டாவே சுட அந்த பப்ஸில் வர்ற மாதிரி முறுன்னு மாறிடும். அதில் 2 பரோட்டா வெறும் பரோட்டாவே சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஓகே. நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த பரோட்டாவை அப்படி மொறுன்னு எடுத்து அதை உதுத்து வெங்காயம் தக்காளி, சரிங்களா, அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் எப்படி சுற்றி செஞ்சு கூட சேர்த்தி நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருவீங்களா காலையில், அந்த சிக்கன் குழம்பை கூட சேர்த்து சிக்கன் கிரேவி எக்கு பரோட்டா
அப்படிங்கிறத செஞ்சு நைட்டுக்கும் காலையிலத்துக்கு வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம இது செய்யக்கூடிய பக்குவம் மற்றது விசறதெல்லாம் கூட ஏகதேசம் நிறையா இதுகளை நான் காட்டிட்டேன். ஸோ இப்போ இந்த மாவு பிணையிறது நிறைய சகோதரிகள் கேட்டிருக்கீங்க. ஸோ பழைய வீடியோவே எடுத்து காமிச்சோம்னா இப்போ தானே சாப்பிட்றதில்ல போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நான் 2 வாரத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி பரோட்டா இருக்கும். போன வாரம் போட்டோன்னா இந்த வாரம் ஏதோ போர் கீர் அடிச்சதுன்னா போடாமல் இருப்பேனே ஒழிய மற்றபடி எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் வந்து 1 கிலோ மைதாவில் போடுவேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன நோப்பியுமே மகா சங்கடகடா சதுர்த்தி வருதுங்கிறனால புதன்கிழமை வருதுங்கிறனால நம்ம நாளைக்குள்ள எல்லா ஐட்டத்தையும் முடிச்சாதான் வீடெல்லாம் வலிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போக முடியுங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோங்க, 1/2 கிலோ நேர்த்திக்கிறேன். இல்லைன்னா 1 கிலோவை போட்டு 2 நாளைக்கு வச்சு தெறிக்க விடுவோம். அதுவும் ஃப்ரிட்ஜில் இல்லாமல். சரிங்களா? ஏற்கனவே செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த புதுசாக பார்த்துட்டு புரிதல் இல்லாமல் இருக்கிற நியாயமாக கேட்குறவங்களுக்கு நியாயமாக சொல்கிறேன், நக்கலாக கேட்குறவங்களுக்கு நக்கலாக தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் எதாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி சொல்லுவேன். உனக்கு பிடிச்சா எடுத்துக்க, இல்லை பிடிக்கிறப்ப எடுத்துக்க, அவ்வளோதான் மேட்ச். ஓகே குடும்ப உறவுகளை, இங்கே பாருங்கள், அற்புதமாக இப்போவே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி மாறியாச்சு. இன்னும் இது வந்து புளிச்சு வரணும். இப்போ இதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே மறுபடியும் கொஞ்சம் அந்த எண்ணெய் மரச்செக்கு நல்லெண்ணெய் பூசி விட்டுக்குங்க. இப்போது அந்த எண்ணெயை வச்சுட்டு மேலே இப்போ ஒரு துணி நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மேலேயும் கொஞ்சம் பூசி விட்டுக்குங்க. ஸோ வரப்பு சீக்கிரம் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா பக்கமும் இந்த மரச்செக்கு நல்லெண்ணெயை நம்ம இப்போ பூசி விட்டுட்டோம். ஓகே, இப்போ இட்லி துணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம 2 லேயராக நம்ம மேலே ஈரப்படுத்தி போடுறோம். ஸோ வெட் பியூர் ஒயிட் காட்டன். சரிங்களா? ஈரமான சுத்தமான பருத்தி இது. இப்போ இதை வச்சு இது இப்படி ஓப்பனாகவும் வைக்காமல் தட்டைங்கம்மா, சரி அப்புறம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை சொல்லிக்கலாம். இந்த தட்டத்தை மேலே போட்டு மூடி வச்சுருங்க. இந்த இடத்துல இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, இந்த காதை பிச்சு எடுத்துட்டோம். ஸோ இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது, இங்கே 2 ஹோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சாலும் இந்த 2 ஹோல்ஸில் ஏர் போகும், அது போதுமானது. உள்ளே இருக்கிற ஈரப்பதம் போதுமானது. சரியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாட்சில் 4, இப்போ மணி 3:30 இருக்கும். 1/2 மணி நேரம் ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க அப்போ நம்ம. ஸோ 3:30 மணிக்கு நம்ம வைக்கிறோம். 5:30 மணிக்கு மேலே சுட ஆரம்பித்தோம்னா சுற்றி வேறு லெவலில் வரும். இன்னைக்கு உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சுற்றுறதும் இங்கேயே வச்சு சுற்றுறேன். பவுனம்மா கரண்ட் அடுப்புலையே இங்கேயே கீழே வச்சு சுட்டு காட்டுவாங்க. ஸோ சுட சுட எடுத்து பிச்சு சாப்பிட்டு காட்டு வேறு லெவலில் தெறிக்க விட போகிறோம். இப்போ இதை எடுத்து போடுற வெர்ஷனில் தான் இப்போ உங்களுக்கு வருது. லைவுக்கு வேறு வழி இல்லை, கிளாரிட்டி இல்லை, விட்டு வருது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்னால தான் எக்ஸசைஸை மட்டும் இந்த 365 நாளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ டாட்டா கேட்டா உள்ளே வந்து பிஎஸ்என்எல் ஓரளவுக்கு தெளிவாயிருச்சுன்னா, டவர் 5G நல்லா வந்துருச்சுன்னா கட்டாகாமல் வந்தால் சமையலும் போடுறேன், இல்லைன்னா எக்ஸசைஸ் மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்க இந்த எடுத்து போடுற வெர்ஷனில் புதியவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஒரு காணொலியை வச்சு எங்களை முடிவு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டு வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகளும் நீங்கள் புதிதாக இருக்கிறவங்க இப்போ தான் மைதாவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்து நீங்களும் பொறுமையாக அடுத்தடுத்து வர்றதுகளையெல்லாம் பாருங்கள். அதுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணுன்னா பெல் சிம்பிளை போடாமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கிறவங்க தவறாமல் பெல் சிம்பிளை போட்டுங்க. யூடியூப்பில் ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான் மெயின் வீடியோவில் தான் பார்ப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் லைவு, கம்யூனிட்டி போஸ்ட்டு, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, மெயின் வீடியோன்னு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதோட தொடர்ச்சியாக அடுத்து நம்ம பரோட்டா எப்படி விசறது, எளிய முறையில் விசிறிக்கலாம். விசறவே தெரியாதவங்க ஒரு பூரிக்கட்டையை வச்சு எப்படி பரோட்டா செஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வேறொரு மெத்தடில் உங்களுக்கு பரோட்டா செஞ்சு தர போகிறோம். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரட்டை அங்கேயே ரிவீல் பண்ணுறேன், இங்கே வேண்டாம். இது நாள் வரைக்கும் செய்யாத மெத்தடில் பரோட்டா சுற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நான் இந்த 7 வருஷத்தில் பிணையிறதெல்லாம் ஒன்று தான், சுடையில் ஒரு அற்புதமான டெக்னிக் விசிறையில் அது இன்றைக்கி தான் புதுசாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறேன். அடுத்து வர்ற காணொலியில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு அந்த காணொலி வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் முட்டை பரோட்டா போடுறது எப்படின்னு தனியாக காணொலி வரும், அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 3ஐயும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, எனக்கு பெரியவங்களே கூட வெளியே போனால், நானே ஓப்பனாக சொல்கிறேன், வெளியே போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்தா முட்டை பரோட்டா இல்லை பரோட்டா இதுதான் நம்மளுக்கு சாப்பிட தோணும்.
ஆனால் அது இன்னைக்கு ஹெல்த்தியாக எல்லா கடையிலையும் கிடைக்குதான்னு பார்த்துங்க. உடனே நம்ம எல்லா கடையிலையும் மோசம்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையான கடையில் மோசம், நிறைய கம்மியான கடையில் தான் நல்லா இருக்குது. ஸோ நம்ம வெளியூர் போகையில் இந்த மாதிரி எல்லாம் போகையில் நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி இருக்கணும்னா வீட்டில் அதை ஆசை தீர சாப்பிட்டுட்டோம், வெளியே போனால் சே அது பரோட்டாவை வேண்டாம் அப்படின்ட்டு வேற போயிடுவோம். ஸோ அதுக்காக நீங்கள் வீட்டில் இந்த பரோட்டா செய்ய கற்றுக்குங்க எனது அருமை சகோதரிகளே சகோதரர்களை. உங்கள் வீட்டு சின்னவங்களை எதெல்லாம் கெடுதல் இன்னைக்கு வெளியே சாப்பிட்டா உசுரே போயிருங்கிறதெல்லாம் இருக்குதோ அதை சாப்பிடாதவங்க வீட்டில் இருக்கிறது பிரச்சனை இல்லை. சாப்பிட்றவங்க நம்மளுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறாங்கன்னு நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சத அந்த கர்மாந்திரத்தை இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு போட்டுருங்க. ஸோ பாதிப்பாவது கம்மியாகும், உசுறு மிச்சமாகும். இப்போ நம்ம சேர்த்தி இருக்கிறதெல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இதே வெளியே சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு நிறைய பார்க்குறீங்க, அந்தம்மா இந்தம்மாவத்துன்னு அந்த இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, கேரளாவில் செத்து போயிட்டாங்க, வெளிநாட்டில் செத்து போயிட்டாங்க. அதான் சபர்மமானு கூட ஒன்று வந்தது நியூஸில், பல இதில் சிக்கனில் பிச்சாங்க, உள்ளே வந்து புழு வந்தது, பிரியாணியில் அது வந்தது இது வந்ததுன்னு நிறைய பார்க்குறீங்களே. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உங்கள் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை வீட்டிலே செஞ்சுக்கங்க. அது கெடுதலாகவே இருந்தாலும் நம்ம சொல்கிற சில டிப்ஸுகளை பயன்படுத்தி, அதுவும் உங்கள் சுய விருப்பத்தின் பேர். நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இனி ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை பயிற்சியை நானும் செய்வோம், பவுனம்மாவும் செய்வோம். ஸோ நாங்கள் அப்படி உடம்பு வேர்க்க வைப்போம். ஸோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். அடி வயிறெல்லாம் அப்படி பலூன் மாதிரி அந்த சுவாசத்தில் நம்ம கொடுக்கையில் இங்கெல்லாம் மலச்சிக்கலே இருக்காது, அந்த குடல் இயக்கமெல்லாம் சரியாக இருக்கும். அதனால் இதெல்லாம் உள்ளே போனால் அப்படியே சும்மா ஜுஜிப்பி தூக்கி விசிறிட்டு போயிட்டே இருக்கு எங்கள் உடம்பு. உங்கள் உடம்பு தாங்குமா அப்படிங்கிறத நீங்கள் சீர்தூக்கி பார்த்துங்க. எங்களை பார்த்துட்டு நீங்கள் தின்னுட்டு எங்களை செய்யக்கூடிய பயிற்சியை செய்யாமல் ஓப்பி அடிச்சிங்கன்னா புளியை பார்த்து பூனை சூடு ஓட்டதுக்கு சமம். சரிங்களா? ஸோ அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சி உங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு பொதுநல நோக்குக்காக. ஸோ எல்லாரும் எப்படி சொல்கிறதுங்க, இயற்கையோடு இணைந்து இன்பமாய் வாழ்வோம். வழக்கம் போல் பவுனம்மா போடுங்கம்மா என்று காடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களை.